விஜயோட 2வது மாநாடு மதுரையில் நடக்க போகுது. இந்த மாநாடு எப்படி இருக்கும், எந்த மாதிரி இருக்கும்னு நமக்கு விக்கிரவாண்டி நடந்ததே தெரியும் எல்லாத்துக்கும், இப்படி தான் இருக்க போகுதுன்ட்டு. இது எந்தெந்த கட்சிகளுக்கு ஆபத்தா இருக்க வாய்ப்பு இருக்கு? திமுகவுக்கு ஆபத்து. திமுகவோட ஆட்சி போயிடும். இல்ல திமுக வலுவான கூட்டணி இருக்கு. தேவையில்லை. வலுவான கூட்டணியெல்லாம் உடச்சிட்டு அங்கே போயிடுவாங்க. எல்லாரும் போயிடுவாங்க. அப்படியா? விஜய் கிட்ட போயிடுவாங்க. எந்தெந்த கட்சி உடைய வாய்ப்பு இருக்கு? எல்லாரும் போயிடுவாங்க. திமுகவும் போயிருமா? எல்லாரும் திமுகவும் போயிடும். 2வது மாநாடு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. என்ன இருக்குது, தமிழ்நாட்டில் ஒரு நம்பர் ஃபிக்ஸட் நம்பர் ஒன்று இருக்குது. யார் கூட்டம் போட்டாலும் 1.5 கோடி பேர் வந்தார்கள். அதனால ஒரு கூட்டத்துக்கு 1.5 கோடி பேர் வருவாங்க. இதை தடுக்க திமுக ஏதாச்சும் சதித்திட்டம் பண்ணுமா? கூட்டங்கள் சேராம இருக்க இல்ல சில தடைகள் பண்ண திமுக ஏதாச்சும் பிளான் பண்ணிட்டு இருப்பாங்களா? அவங்க எந்த கூட்டம் போட்டாலும் திமுக தடை போட்டு சொன்னதுனால தான் உடனே போயிடுறாரு. எதிர்த்து நிற்க மாட்டேங்கிறாரு. எப்ப கேட்டாலும் என்னுடைய கூட்டத்துக்கு தடை போட்டாரு. ஒரு தலைவன் என்ன, கூட்டணி கட்சிகளுக்கே போராட்டம் பண்ணவே இடம் கொடுக்க மாட்டாங்க எல்லாம் சொல்றாங்க. ஒரு தலைவன்னாக்கா என்ன பண்ணணும்? ஒரு கட்சி தலைவன், எதிர்கட்சி தலைவன் என்ன பண்ணணும்? கட்சி செய்யற தவறை சுட்டி காட்டலாம். இல்ல அவங்களால எதிர்கட்சி அவங்களால செய்த அவங்களால பண்ணலன்னா இவங்களாச்சும் அந்த உதவிகளை மக்களுக்கு பண்ணலாம். இது மாதிரி தான் பண்ற. பரந்தூர்ல என்ன பண்ணாரு? பர்மிஷன் கொடுக்கலன்னு நீங்க செய்து போட்டீங்க. தலைவனா இருந்தா என்ன பண்ணணும்? சட்டத்தை மீறுவேன், கைது செய்ய பார்க்கலாம்னு போயிருக்கணும். இல்லை, உடனே அந்த சட்டத்துக்கு எழுதி விட்டு 1 மணி நேரம் பேசணும், 3/4 மணி நேரத்தில் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டேன். எங்கே போயிட்டான்னா ஷூட்டிங் போயாச்சு. நேற்று பேசுனது 1.5 நிமிஷம் பேச்சு விட்டு உடனே வீட்டுக்கு போயாச்சு. பர்மிஷன் கொடுக்கல.